வணக்கம். விளம்பு செய்திகள். திருவள்ளூர் அருகே போலீசார் மீது கற்கள் கொண்டு தாக்கி தப்பிய ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த கும்பலை போலீசார் துப்பாக்கி முனையில் கைது செய்து ஊத்துக்கோட்டை போக்குவரத்து காவலர் அலுவலகத்தில் வைத்து இரண்டாவது நாளாக விடிய விடிய விசாரணை மேற்கொண்டு வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டம் பாதிரிவேடு காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கர்நாடக வாகன பதிவெண் கொண்ட மினி டெம்போவில் சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த 7 வட மாநில நபர்களை காவல்துறையினர் பிடிக்க முயன்றபோது கும்மிடிப்பூண்டி ஆய்வாளர் உள்ளிட்ட போலீசாரை கற்களை கொண்டு தாக்கிவிட்டு தப்பிச் சென்றனர். அந்த மர்ம கும்பலை பிடிக்க அனைத்து காவல் நிலையங்களுக்கும் உஷார்படுத்தப்பட்டனர். தப்பிச் சென்றவர்களை ஊத்துக்கோட்டை அடுத்த பாலவாக்கம் வாகன சோதனை சாவடியில் ஊத்துக்கோட்டை போலீசார் மற்றும் கும்மிடிப்பூண்டி போலீசார் துப்பாக்கி முனையில் சுற்றி வளைத்து நேற்று தினம் நள்ளிரவு கைது செய்தனர். கைது செய்த அவர்களை ஊத்துக்கோட்டை போக்குவரத்து காவல் நிலையத்தில் வைத்து சுமார் இரண்டாவது நாளாக கும்மிடிப்பூண்டி காவல் துணை கண்காணிப்பாளர் கிரிய சக்தி தலைமையிலான போலீசார் விடிய விடிய விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் ஏடிஎம் கொள்ளையடிக்க வந்த கும்பலா அல்லது மாடுகளை திருட வந்த கும்பலா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மொத்தம் 7 பேரில் 4 பேர் மட்டும் சிக்கியிருப்பதால் 3 பேர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் அவர்களிடம் விமான டிக்கெட் வைத்திருந்ததும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். அவர்களின் தொடர்பெண்ணை பெற்று போன் உரையாடல்களும் போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த கும்பல் என்பதால் அவர்கள் மீது அந்த மாநிலத்தில் ஏதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் அந்த போலீசார் தகவல் கேட்டுள்ளனர். திருவள்ளூர் அருகே வட மாநிலத்தை சேர்ந்த கும்பல் போலீசாரை தாக்கி தப்பி முயன்றவர்களை துப்பாக்கி முனையில் போலீசார் கைது செய்து இரண்டாவது நாளாக விசாரணை மேற்கொண்டு வருவது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள விளம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.